தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்கக்கூடிய ஒரு பிரபலமான காமெடி நடிகர் ஒருத்தவர் இப்ப இறந்து போயிருக்காரு. சொல்லப்போனா இந்த ஒரு விஷயம் ஒட்டுமொத்த திரையுலகத்திலயும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அதாவது கடந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜெயம் ரவி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துல ஒரு முக்கியமான காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் டெலிஃபோன் சுப்பிரமணி. இவரு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துல விவேக் அவர்களோட சேர்ந்து ஒரு காமெடி காட்சியில வருவாரு. சொல்லப்போனா அந்த திரைப்படத்துல ஒரு ஹோட்டல் முதலாளியா வர்ற மாதிரியும், விவேக் அவர்கள் இவருக்கு சாப்பாடு ஃபுட்ட டேஸ்ட் பண்ணும்போது ஃபேன் சுவிட்ச போடும்போது அந்த ஃபேன் அவர் தலையில விழுற மாரியும் தான் அந்த காமெடி காட்சி வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஒரே ஒரு காமெடி காட்சி மூலியமாவே டெலிஃபோன் சுப்பிரமணியம் அவர்கள் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வடிவேலு அவரோட எலி திரைப்படம், இன்னொரு பக்கம் யுனிவர்சிட்டி இது மாரி சில திரைப்படங்கள்லயும் சின்ன சின்ன கதாபாத்திரத்துல டெலிஃபோன் சுப்பிரமணியம் நடிச்சிருக்காரு. இருந்தாலும் இவர் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்த திரைப்படம் அப்படின்னு சொன்னா அது எம்குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி தான். இவரு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணதால தான் இவர் பெயர் டெலிஃபோன் சுப்பிரமணியம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டுச்சு. சொல்லப்போனா இவருக்கு வயசு 67. கடந்த சில நாட்களாவே ஒரு உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இப்ப வயது முதிர்ச்சி காரணமா சிகிச்சை பலனளிக்காம இப்ப அவர் இறந்தும் போயிருக்காரு. இவரோட மறைவு செய்தியை கேள்விப்பட்டு எக்கச்சக்கமான திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும் அவங்களோட இரங்கலை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்ப இறந்து போயிருக்கக்கூடிய டெலிஃபோன் சுப்பிரமணி கடந்த சில வருஷம் முடிய காலமான விவேக் அவர்களுக்கு நெருங்கிய நண்பரும் கூட. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலும் கட்டாயம் அந்த இடத்துல டெலிஃபோன் சுப்பிரமணி தான் விவேக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுப்பாராம். இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் நடிச்சக்கூடிய எக்கச்சக்கமான திரை பிரபலங்கள் இப்ப அவங்க ஃபேமிலிக்கு பர்சனலா கால் பண்ணி இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களும் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சதால அவரும் அவர் சைட்ல இரங்கலை பதிவு பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க 6 நாட்கள தக்லைஃப் திரைப்படம் ஓவராலா எவ்வளவு கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளிவந்திருக்குது. மணிரத்னம் இயக்கின படம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு தனி வரவேற்பு கிடைக்கும். அவர் பல வருஷங்களுக்கு பிறகு கமலஹாசனோட சேர்ந்து தக்லைஃப் அப்படின்னு சொல்ற படத்துல இணைஞ்சிருக்காரு. கமலஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிச்சாங்க. இந்த திரைப்படம் கடந்த ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. தமிழ், தெலுங்குன்னு சொல்லி எக்கச்சக்கமான மொழி திரைப்படம் இந்த படம் வெளியாச்சு. சொல்ல போனா பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் வெளியானாலும் விமர்சன ரீதியா இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கல. அந்த விமர்சன ரீதியா வரவேற்பு கிடைக்காததால பாக்ஸ் ஆபீஸ்லயே செம அடி வாங்கியிருக்குதாம். கண்டிப்பா சிம்பு, கமலஹாசன் அவர்கள் இவரெல்லாம் இருக்கும்போது இந்த திரைப்படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படமா அமையும். மணிரத்னம் அப்புறம் கமலஹாசன் இந்த கூட்டணி ஒரு கம்பேக் கொடுக்கும். பக்கபலமா வந்து ரஹ்மானோட மியூசிக் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இந்த படத்துக்கான கதைக்களம் அப்படிங்கிறது ரொம்ப ஒஸ்டா இருக்கு. கதைக்களம் எழுதின விதம் வந்து சுத்தமா யாருக்கும் பிடிக்கல. ரொம்ப போரிங்கா இருக்குங்கிற மாதிரி தான் நெகட்டிவா வந்துட்டு இருக்கு. இதனாலேயே வசூல் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில ஜூன் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆன தக்லைஃப் திரைப்படம் ஜூன் 11ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 6 நாட்கள் வந்து திரையரங்குல ஓடி இருக்கு. 6 நாட்கள்ல இந்த திரைப்படம் இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ₹84 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்குதாம். ₹100 கோடி வந்து வசூல் செய்யுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. இந்த வீக்கெண்ட பொறுத்து தான் அது நிர்ணயிக்கப்படும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.